வணக்கம் என் அன்பிற்குரியவர்களே. இந்த நல்லவங்க மாதிரி நடிக்கிற மனிதர்கள் எங்க இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம கூடயே தான் இருப்பாங்க. நாம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாம வாழ்ந்தாலும் இந்த மாதிரி நல்லவங்க மாதிரி நடிக்கிற மனிதர்கள்கிட்ட நாம எச்சரிக்கையா இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை என்னைக்குமே சந்தோஷமா இருக்க முடியும். அப்போ இந்த மாதிரி மனிதர்கள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு சில அறிகுறிகள் இருக்கு. அதுல ஒரு 8 அறிகுறிகள் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்க கவனமா கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மனிதர்களிடம் இருந்து நாம ஈஸியா தப்பிச்சுக்கலாம். இந்த நல்லவங்க மாதிரி நடிக்கிற மனிதர்களுடைய கெட்ட குணங்கள் அப்படியே வெளியே தெரிஞ்சிடாது. பல நேரங்கள்ல அவங்களோட சிரிப்புக்கு பின்னால, சில நேரங்கள்ல அவங்களுடைய இனிப்பான பேச்சுக்கு பின்னால, ஏன் அவங்க செய்யற நல்ல செயல்களுக்கு பின்னாடி கூட ஒரு கெட்ட எண்ணம் ஒளிஞ்சிருக்கும். இந்த விஷயத்த நாம கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சோம் அப்படின்னா அவங்க யாரு, எதுக்காக அதை பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவங்க உண்மையாவே நம்ம மேல அன்பா இருக்காங்களா இல்ல நடிக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான அறிகுறிகளை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்பான ஆதரவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய அன்பான ஒரு வரவேற்பை ஒரு லைக் மூலமா தெரிவிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அது என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமா நீங்க கேட்கணும். வாங்க பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, மத்தவங்க கஷ்டத்துல சந்தோஷப்படுறது. நிஜமாவே கெட்ட குணம் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு மத்தவங்க கஷ்டப்படும் போது இரக்கம் வராது. அதுக்கு பதிலா ஒருவித சந்தோஷம் தான் வரும். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம கஷ்டப்பட்டாலோ இல்ல மனசு உடைஞ்சு போயிருந்தாலோ இவங்களுக்குள்ள ஒரு கொடூரமான குஷி பிறக்கும். இதை இவங்க எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா, மத்தவங்களை கேலி பண்றது, மோசமா நடந்துக்கிறது, இல்லைன்னா மத்தவங்க சோகமா இருக்கிறத பார்த்து மனசுக்குள்ள ரசிச்சு சிரிக்கிறது. மத்தவங்களோட பலவீனம் இவங்களுக்கு ஒரு ஆளுமை கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். ஒருத்தர்கிட்ட இரக்கம் துளி கூட இல்லைங்கிறதுக்கு இதுவே பெரிய சாட்சி. இந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட நீங்க ரொம்ப கவனமா நடந்துக்கணும். ரெண்டாவது அறிகுறி என்ன தெரியுமா? ரொம்ப கூலா கச்சிதமா மத்தவங்களை ஆட்டி படைக்கிறது. இவங்க ரொம்ப மோசமான மனிதர்கள். ஏதோ தெரியாம ஒரு தடவை கஷ்டப்படுறது வேற. ஆனா கெட்ட குணம் உள்ளவங்க ரொம்ப பிளான் பண்ணி காய் நகர்த்துவாங்க. அடுத்தவங்களோட உணர்ச்சிகளோட எப்படி விளையாடுறது, உண்மையை எப்படி மாத்தி பேசுறது, தங்களுக்கு சாதகமா எப்படி ஒரு கதையை உருவாக்குறதுன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதனால மத்தவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்னு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இவங்களுக்கு துளி கூட இருக்காது. அவங்க நினைக்கிற இலக்கை அடையணும்னா எதை வேணாலும் யாரை வேணாலும் பலி கொடுக்க தயங்கவே மாட்டாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க எல்லாரும் அவங்க காரியத்தை சாதிச்சுக்க பயன்படுத்துற ஒரு கருவிதான். அன்பு, பாசம் இதெல்லாம் கூட மற்றவங்களை கண்ட்ரோல்ல வைக்க பயன்படுத்துற ஒரு ஆயுதம் தான். மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு கெட்ட குணத்தை மறைப்பாங்க. கெட்ட குணம்னாலே எப்பவும் கோவமா முரட்டுத்தனமா தான் இருக்கும்னு நாம நினைச்சா அது ரொம்ப தப்பு. பல நேரங்கள்ல அது ரொம்ப அழகான ஈர்க்கக்கூடிய ஒரு முகமூடிக்கு பின்னாடிதான் ஒளிஞ்சிருக்கும். கெட்ட எண்ணம் இருக்கிறவங்க ரொம்ப நட்பா, பாசமா, ரொம்ப தாராள மனசு இருக்கிற மாதிரி கூட நடிப்பாங்க. இது எல்லாமே மத்தவங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்காக அவங்க போடுற ஒரு பிளான். இந்த மாதிரி ஒரு பொய்யான அன்பை காட்டி ஒரு வலையை விரிப்பாங்க. அதுல சிக்கிறவங்களை ஏமாத்துறதும் காயப்படுத்துறதும் அவங்களுக்கு ரொம்ப சுலபமா போயிடும். அவங்க காட்டுற அந்த கவர்ச்சி அவங்க கிட்ட இருக்கிற கருப்பான எண்ணங்களை மறைக்கிற ஒரு கவசம் மாதிரி. நாலாவது அறிகுறி, ஆதிக்கம் செலுத்தணும்னு சண்டையை மூட்டி விடுவாங்க. இது பல நேரங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம கிட்ட நல்லா பேசுற மாதிரியே இருப்பாங்க. ஆனா நமக்குள்ள ஒரு சண்டைய நமக்கு நல்லா தெரிஞ்ச பழக்கமுள்ள அன்பானவங்க கிட்ட சண்டைய மூட்டிட்டு அதை பார்த்து ரசிக்கிறவங்க மனசுக்குள்ளேயே. இவங்க கிட்ட ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். ஒரு இடத்தை எப்பவுமே குழப்பமா வச்சுக்கிறது மத்தவங்களை ஆட்டி படைக்க நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அதனால இவங்களே பிரச்சனைகளை கிளப்புவாங்க, வதந்திகளை பரப்புவாங்க, மனுஷங்களுக்குள்ள பிரிவினையை உருவாக்குவாங்க. ஒருத்தரை ஒருத்தருக்கு எதிரா திருப்பி விட்டுட்டு இவங்க மட்டும் நடுவுல வந்து நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. இதனால யாருக்கும் இவங்களோட உண்மையான முகம் தெரியாம இருக்கும். குழப்பத்தை உருவாக்கி கவனத்தை திசை திருப்பிட்டு தான் மட்டும் அதிகாரத்துல இருக்கணும்னு நினைப்பாங்க. அஞ்சாவது அறிகுறி, தங்களோட வசதிக்கு ஏத்த மாதிரி நியாயத்தை வளைப்பாங்க.
இவங்களுக்கு சரி தப்பு என்று ஒரு நிலையான வரையறையே கிடையாது. அந்த நேரத்துல எது லாபம் தருமோ அதுதான் அவங்களோட நியாயம். சர்வ சாதாரணமா பொய் சொல்லுவாங்க, துரோகம் பண்ணுவாங்க. யாராச்சும் தட்டி கேட்டா தப்புக்கு நொண்டி சாக்கு சொல்லுவாங்க. இல்லைன்னா தப்பே செய்யலன்னு நிலைமையை தலைகீழா மாத்துவாங்க. தப்பு செய்தவங்களே பாதிக்கப்பட்டவங்க மாதிரி நடிக்கிற வித்தை இவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். 6வது அறிகுறி என்ன தெரியுமா? நல்லவங்களை குறி வச்சு தாக்குவாங்க. நல்ல குணம் உள்ளவங்க தான் இவங்களோட டார்கெட். ஏன்னா இரக்கம், பொறுமை, அன்பு இவங்க கண்ணுல பலவீனம். அதை எப்படி பயன்படுத்திக்கலாம்னு தான் எப்பவும் யோசிப்பாங்க. மத்தவங்களோட மனசை மேனிபுலேட் பண்ணி கில்டி ஃபீல் ஆக வச்சு தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்குவாங்க. ஒருத்தரிடம் இருந்து எடுக்க எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சதும் எந்த தடயமும் இல்லாம மறைஞ்சு போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க, உண்மையான இது. வாட்ஸ்அப்ல நல்லா பேசுவாங்க, நல்லா நியாயமா பேசுற மாதிரியே பேசுவாங்க. ஆனா அவங்க கிட்ட எந்த ஒரு நியாயமுமே இருக்காது. வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் போட்டா உடனே அவங்க பேசினத டிலீட் பண்ணிட்டு உடனே போயிருவாங்க. இந்த மாதிரி மனிதர்கள் கூட இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அதனால வாட்ஸ்அப் மூலமா பேசினாலோ சோசியல் மீடியாவில பேசினாலோ இந்த மாதிரியான மனிதர்கள் உடனே பேசிட்டு தன்னுடைய கெட்ட எண்ணம் வெளிப்பட்டுடுமோ அப்படின்னு உடனே அதை டெலீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா நல்லவங்க தான் என்ன சொன்னோம், என்ன பேசினோங்கிறது அப்படியே இருக்கும். ஆனா கெட்ட எண்ணம் கொண்டவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பேசிட்டு அதை மத்தவங்க கிட்ட நல்லவங்க வேஷம் போடணும் இல்லையா, அதனால அந்த ப்ரூஃபை அழிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். 7வது அறிகுறி என்னன்னா, தன்னோட தப்புக்கு ஒருபோதும் பொறுப்பேற்க மாட்டாங்க. தவறை ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது. எப்பவும் பழியை வேற யார் மேலேயாவது போடுவாங்க. ஆதாரம் கண்ணு முன்னாடி இருந்தா கூட அதை திருச்சி பேசுவாங்க. நான் தப்பு செய்தேன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. தப்பு செஞ்சோம்னு அந்த தப்பை ஒத்துக்கிட்டா மட்டும்தானே அவங்க திருந்துவாங்க. இவங்களா பார்த்து திருந்தாத வரைக்கும் அவங்க யாரு சொல்லியும் திருந்த வாய்ப்பே கிடையாது. அதனால நாம தான் நம்மள ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். இதனால இந்த தப்பை திரும்ப திரும்ப அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. 8வது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்களோட வெற்றியை பார்த்து பொறாமைப்படுவாங்க. யாராவது நல்லா இருக்காங்கன்னா இவங்களுக்கு அது பிடிக்காது. மத்தவங்க வளர்ச்சி, புகழ் இவங்களுக்கு ஒரு ஆபத்து மாதிரி தோணும். அதனால மறைமுகமா விமர்சனம் பண்ணுவாங்க. சாதனைகளை குறிச்சு பேசுவாங்க. தேவையானால் சபோட்டேஜ், அதாவது நாச வேலை, அந்த விஷயத்தை கெடுக்கிறதுக்கு யார் மூலமா இந்த விஷயத்த இவங்களுடைய புகழ் மற்றும் வெற்றிய யார்கிட்ட கொண்டு போனா அவங்க அதை அழிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மூலமா காய ஈஸியா நகர்த்துவாங்க. அதுதான் பெரிய நாச வேலை கூட அவங்க செய்ய தயங்கவே மாட்டாங்க. இந்த பொறாமை மற்றவங்களை மட்டும் இல்ல இவங்களையும் உள்ளிருந்து அழிக்கும். நிஜத்தை சொல்லணும்னா இப்படிப்பட்ட ஆட்களை உடனே கண்டுபிடிக்கிறது சுலபம் இல்லை. ஏன்னா அவங்க தங்களோட உண்மையான முகத்தை மறைக்கிறதுல ரொம்ப கில்லாடிகள். ஆனா இப்போ நீங்க பார்த்த இந்த அறிகுறிகளை கவனிச்சீங்கன்னா ஒரு பெரிய பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடியே உங்களை நீங்க பாதுகாத்துக்கலாம். இந்த மாதிரி ஆட்களிடம் இருந்து தள்ளி இருங்க. பேசும்போது ஒரு பவுண்டரி வச்சுக்கோங்க. முக்கியமா நல்ல குணம் உள்ளவங்க கூட மட்டும் பழகுங்க. அதுதான் உங்க மன நிம்மதிக்கே முக்கியம். நம்மை சுற்றி இருக்கிற முகமூடிகளை கலட்டி பார்க்கிற நேரம் இது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா மின்னும் பொருளும் தங்கம் இல்லை, எல்லா சிரிப்பும் அன்பு இல்ல. உஷாரா இருங்க, பாதுகாப்பா இருங்க. இந்த விழிப்புணர்வை உங்க நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல நாம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா. நன்றி.